ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு நம்ம வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணருடைய கையில் இருக்கிற சுதர்சன சக்கர மந்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகவான் கிருஷ்ணருடைய கையில் இருக்கிற அந்த அதாவது ஸ்ரீ சக்கரம், சுதர்சன சக்கரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு உண்டான மந்திரத்தை நம்ம வச்சு என்னென்ன உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் இது உபயோகப்படுத்துகிற மந்திரம். அதை தான் நம்ம வடநாட்டு மொழியில தான் நம்ம சொல்ல போகிறோம். இதை நான் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். இந்த சுதர்சன சக்கர மந்திரத்தை பயன்படுத்துறது மூலமாக நமக்கு என்னென்ன, அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள், நெகட்டிவான எனர்ஜி போயிடும். பில்லி, சூன்ய, ஏவல், பேய், பிசாசி, துஷ்ட சக்தி, கண் திருஷ்டி மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கிற தேவையற்ற, திடீர்னு நல்லா இருப்பாங்க, தேவையில்லாததுக்கு ஒரு சண்டை வரும். அந்த சண்டையே பெருசாக பூதாகரமாக ஆகிடும். ஆனால் போய் பார்த்தீங்கன்னா அந்த சண்டைக்கு எந்த ஒரு மூல காரணமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சண்டை வரும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்வனை, ஏவல், பில்லி, சூன்யம், இல்லை துஷ்ட சக்தி அந்த நபர் மேலே அண்டி இருக்கிறது, இல்லை அதாவது மோகினி, யக்ஷினி இந்த மாதிரி ஏதாவது நம்ம மேலே இருந்தாலும் இந்த சுதர்சன சக்கர மந்திரம் சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த துஷ்ட சக்தி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அமுக் அப்படின்ற இடத்துல அவங்க இப்போ ஒரு நபர் மேலே இருக்குது, அந்த துஷ்ட சக்தி இருக்குன்னா, நான் இப்போ வடநாட்டு மொழியில் சொல்கிறதுனால அந்த அமுக் அப்படின்ற இடத்துல அவங்களுடைய பேரை சேர்த்துக்கோங்க. இல்லை இப்போ உங்களுடைய குழந்தைங்களுக்கே வெளியில் காலேஜ் போயிட்டு வராங்க, ஸ்கூல் போயிட்டு வராங்க, இல்லை உடம்பு சரியில்லாத இருக்குது, டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க, அப்பயும் சரியாகலைன்னா இந்த மந்திரத்தை ஒரு 3 வாட்டி சொல்லி அந்த துளசி தீர்த்தத்தை எடுத்து அவங்க மேலே அந்த முகத்தில் குளிக்க தெளிச்சு விடுங்க. அப்பயே சரியாயிடும். 2வது ஒரு எலுமிச்சை பழம் அதெல்லாம் சுற்றி போட்டுக்கோங்க. ஆரத்தி கூட கரைச்சி போட்டுக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லி துளசி தீர்த்தம் மட்டும் தெளிங்க. சுதர்சன பெருமாளை வேண்டிக்கோங்க, பகவான் கிருஷ்ணரை வேண்டிக்கோங்க, ஸ்ரீ சக்கரத்தை வேண்டிக்கோங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த கடையில் கூட்டமே வராது. இவ்வளோ நாள் அமோகமாக நல்ல பணம் வந்திருக்கும், ஜனமும் வந்திருக்கும், தனமும் வந்திருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆயிருக்கும். அப்படின்னும் போது அதாவது ஒரு தீய கண் பார்வை இருக்கலாம், திஷ்டி தோஷம் இருக்கலாம், இல்லை வேற யாராவது உங்கள் கடையிலையோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ ஏதாவது ஒரு மயான சாம்பலோ, இல்லை இந்த முடக்கம் ஆகணும், இந்த பிஸ்னஸ் முடக்கம் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதையாவது தூவிட்டு கூட போயிருக்கலாம். அப்படின்னும் போது கூட இந்த சுதர்சன பெருமாளுடைய சக்கரத்தினுடைய மந்திரத்தை ஜெபிச்சு நீங்கள் அந்த கடையை சுற்றி இந்த துளசி தீர்த்தத்தால் தெளிச்சு விடலாம். இல்லை நீங்கள் பெருமாள் கோயில் பக்கத்தில் இருந்தாலும் துளசி தீர்த்தம் வாங்கிட்டு நீங்கள் அது கூட கொஞ்சம் கிணத்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் துளசி போட்டு இந்த மந்திரத்தை ஜெபிச்சு நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம். அந்த கடை வருமானம் வர இடத்துல, இல்லை உங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்குது, இவ்வளோ காலையிலேருந்து நான் நல்லா இருந்தேங்க, திடீர்னு தலைவலிக்கு, நல்லா தான் இருந்தேன், உடம்பு ஒரு மாதிரி படுத்துதுன்னா கூட இந்த துளசி தீர்த்தத்தை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா வேலை செய்யும். எந்த ஒரு துஷ்ட சக்தியும் நாடாது. வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்தி எல்லாமே வெளியே போயிடும். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வியூவர்ஸ். எந்த ஒரு துஷ்ட சக்தி, தடங்கள், சண்டை, சச்சரவு, குழந்தைங்க உங்க சொல் பேச்சுக்கும், கணவன் மனைவி எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க. தேவையற்ற பிரச்சனை வரவே வராது. சுதர்சன பெருமாள் உங்களை காத்து நிற்பாரு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் இது. வடநாட்டில் உபயோகப்படுத்துகிற மந்திரம் இது. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வியூவர்ஸ். இப்போ மந்திரத்தை நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். இதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஏக் சக்ரா कान्हे ना सलाया, शीश काट के शिशु का आया, नाम सुदर्शन तेरे काम करे तू मेरा, मैंने चक्रा चलाया, अमुक का तंत्र मंत्रा काट के आया, दुश्मन की बंदिश काट के आया, मैली विद्या काट के आया, विद्या की बंदिश काट के आया, शक्ति की बंदिश काट के आया, बंदी विद्या कुल कई, शक्ति आंख से दिखी, कान से सुनी, शिश बार केलन लगी, जो पूछे सब हाल कहे, ऐसी मेरा गुरु की चक्र विद्या चली, जो इतना ना करे तो चक्र से कृष्णा की उंगली कटकर भूमि पे गिरे, सत नाम आदेश गुरु को. இப்போ இந்த மந்திரத்தை வச்சு மேலே ஏதாவது ஒரு துஷ்ட சக்தி இருந்தாலும் ஓட்டி விடலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இதை துளசி தீர்த்தத்தில் வெள்ளி செவ்வாயில் துளசியை கிள்ளாதீங்க. முதல் நாளே
கிள்ளி வச்சிருங்க. 2வது ஏகாதசிலையும் அந்த துளசியை பறிக்க வேண்டாம். துளசி தொட்டியில வச்சு வளர்த்து தீபமும் ஏத்திட்டு வாங்க வெள்ளி செவ்வாயில. அந்த மாதிரி இருக்கும்போதும் துஷ்ட சக்தி உங்க வீட்டுக்குள்ள வரவே வராது. அந்த அளவுக்கு பவரா இருக்கும். 2வது அந்த ஸ்ரீ சக்கரம் மாதிரி ஒரு சந்தனத்தாலேயோ இல்ல ஒரு அதாவது மஞ்சள்லயும் நீங்க வந்து அந்த வீட்டுல ஜெபிச்சு அந்த மாதிரி வரைஞ்சி கூட வச்சுக்கலாம். வாசல்ல வந்து இப்ப சூளம் வரைகிறோம், ஸ்வஸ்திக் வரைகிறோம், அந்த மாதிரி சுதர்சன சக்கரம் கூட ஒரு மஞ்சள்லயோ சந்தனத்திலயோ ஜெபிச்சு அதை வந்து நீங்க வாசல்ல அந்த மாதிரி வரைஞ்சி விட்டு இந்த மந்திரத்தை ஊதினா கூட அந்த ஓதி விடுற மாதிரி ஓதினா கூட வீட்டுக்குள்ள எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, துஷ்ட சக்தி, கெட்ட பார்வை எதுவுமே வந்து உங்களை தாக்காது. இது வாகனத்துல கூட நம்ம ஸ்ரீசக்கரம் கிடைச்சதுன்னா நீங்க ஒரு யந்திரம் கிடைச்சதுன்னா அதை வாங்கி கூட ஜெபிச்சு இதை உங்களுடைய வண்டி வாகனத்துல வீட்டுல கூட இதை நீங்க கட்டிக்கலாம். முடிஞ்சா ஒரு பெருமாள் கோயில்ல சுதர்சன பெருமாள் கோயில்ல கூட வச்சு இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப உபயோகமா இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வியூவர்ஸ். ஒரு 7 முறை ஜெபிச்சா போறோம். ஆச்சாரம் தேவை. மாமிசம் உண்ணக்கூடாது. மடியா இருந்துதான் இதை ஜெபிக்கணும். ரொம்ப நன்றி வியூவர்ஸ்.